இன்றைக்கி நம்ம இனிப்பு பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணுன்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. கூடவே 2 வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா இந்த மாதிரி வெல்லம் பொடிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பொடிச்ச ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததான் இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அப்படியே சேர்த்தாம கொஞ்சமாக நெய்யில் வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி துருவின தேங்காய் அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதையும் மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக பணியாரக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது பணியாரம் ஊற்றிட வேண்டியதான். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இனிப்பு பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். பணியாரெல்லாம் ஊற்றிட்டு மேலேயும் நெய் சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் நிறைய நெய் அப்சர்வ் பண்ணதுனால நிறைய நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வேக வைங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்து இந்த கலரில் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி.